ஹலோ கைஸ், இந்த வீடியோல சீசன் ஆஃப் பிளாசம் அப்படிங்கிற கேவி டிராமாவோட 13வது எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜேமின் வந்து கிளாஸ் ரூம்குள்ள பொம்மை கிட்ட சொல்லியிருப்பான்ல, அந்த பேய் கதையில வந்து அந்த கேரக்டர் வந்து எங்க அண்ணன் தான் சொல்லிட்டு அதை கேட்ட உடனே பொம்மையால நம்பவே முடியல. இதே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் யார்கிட்டயுமே சொல்லல. 6 வருஷம் முன்னாடி எங்க அண்ணன் இதே ஸ்கூல்ல டாப்பரா இருந்தான். அதுக்கப்புறம் அவன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். அதுல சின்ன திருத்தம் என்னன்னா, ஸ்கூலோட ரூஃப் டாப்ல அவன் சூசைட் பண்ணல, அபார்ட்மெண்ட்டுக்கு மேல இருந்தான் கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது இப்ப நம்ம ஜேமினோட கையை பிடிச்சி நம்ம பொம்மி வந்து நீ ஓகேவா இருக்கியா, உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை தான் வெளியே இருந்து நம்ம ஜின்னு பார்த்துருப்பான். ஜின்னு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான். அவனுக்கு எல்லா பிளாஷ்பேக்கும் வந்துட்டு போகுது. அமைதியா நான் பாடி போன்ல கேம் விளையாண்டுகிட்டு இருந்தேன். உன் மேல எனக்கு கிரஷே இல்ல, ஆனா நீ எப்போ என் மேல உனக்கு கிரஷ் இருக்கு அப்படின்னு நீ சொன்னியோ அதுல இருந்து நானும் உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீ யாரு கூட இருந்தாலுமே எனக்கு பிடிக்காது, அது எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. ஆனா இப்போ உனக்கு ஜேமினோட இருக்கிறதா சந்தோஷம் அப்படின்னா நீ அவன் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு நம்ம ஜின்னும் அங்கிருந்து போயிடுறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த டைரியில எழுதி இருக்கும்ல, அதை பார்த்து அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஜேமினும் பொம்மி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்க அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா என்னைய இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது, அதனாலதான் திரும்பவும் இதே ஊருக்கு வந்து இதே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிய வந்தது எங்க அண்ணனோட ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னா நம்ம கிளாஸ்ல இருக்கிற அந்த டீச்சர் இருக்காங்களே அவங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த பொம்மிக்கே தெரியுது. அப்ப அன்னைக்கு அவங்க மயக்கம் போட்டு ஹாமின் ஹாமின் கத்துனது உங்க அண்ணன் பேரு தானா அப்படின்னு சொல்லும்போது ஜேமினும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அப்படி ஸ்கூலுக்கு வரும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் உனக்கு விஷயம் தெரியுமா, ஹாமினுக்கு என்னாச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்புறம் ஹாமினோட வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஹாமினோட போஸ்டர்லாம் ஒட்டி இருக்கும். அவன் சூசைட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்த உடனே கதறி கதறி அழுகுறாங்க. என்னாலதான் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான், நான் மட்டும் அன்னைக்கு அவனை அப்படி திட்டாம அங்க நல்லா பேசியிருந்தேன்னா அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும், அவன் நல்லா ஃபீல் பண்ணிருப்பான், இதெல்லாமே என்னால தான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை வந்து சின்ன வயசுல இருக்கிற ஜேமின் வந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ பிரசன்ட்ல கிளாஸ் ரூம்ல காமிக்கிறாங்க. கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னும் பொம்மியும் பக்கத்துல உட்காந்து இருக்கும்போது நம்ம ஜின்னுக்கு தான் பொம்மிக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. சோ அதனால என்ன சொல்றான் அப்படின்னா, அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம ஃபேக்கா நடிக்க தேவையில்ல, நம்மளோட டேட்டிங் டைமும் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, சோ அதனால இதுக்கு மேல நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொம்மிக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் அதான் ஆசைன்னா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜேமின் அங்க இருந்து பிளேஸை காலி பண்ணிட்டு நம்ம காங்க இருக்கால அந்த டெஸ்க்ல போய் உட்காந்துருவான். இப்ப காங்க உள்ள வரும்போது நீ ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் பொம்மியும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது பிரேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி காங் கத்துவா. கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே கேட்டுரும். ஆனா பொம்மி வந்து எதுவுமே கேட்காத மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருப்பா. இப்ப வெளியே சேர்ல நம்ம காங்கும் பொம்மியும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நீ அவனை பிரேக்கப் பண்ணது நல்லதுதான், ஏன்னா அவன் உன் மேல இன்னும் ஃபீலிங்ஸ் அதிகமா வளர்த்திக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்ற, அவனுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது ஜின்னுக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் அதிகமா இருந்தது, ஆனா உனக்கு தான் அவனை பிடிக்கல அப்படின்னு காங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஓப்பனா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 6 வருஷம் முன்னாடி இருந்து ஜேமினா எனக்கு தெரியும், அப்புறம் நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காங்க போட்டு உடச்சிடுறாங்க. இப்ப நீ சொல்லு உனக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது பொம்மி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஜின்ன தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே என்னது உனக்கு ஜின்ன பிடிச்சிருக்கா, அப்போ எனக்காக தான் உன்னை ஜின்னு கூட பழகுன அப்படின்னு நான் நினைச்சேன், அப்ப அது இல்லையா, உனக்கு நிஜமாலுமே ஜின்ன பிடிச்சிருக்கா, அப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காங்க அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னு நடந்து போயிட்டு இருக்காரு, அவருக்கு ஆப்போசிட்ல நம்ம ஜேமினும் வந்துகிட்டு இருப்பாரு. இப்படி ரெண்டு பேருமே பார்க்காம கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜேமின் என்ன கேட்கறாருன்னா, எதுக்காக நீ பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின் என்ன சொல்றாருன்னா, என்னால யாருக்கு பிரச்சனை வரக்கூடாது, யாரோட இடையில நான் போய் நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, என்ன நடந்தது, யாரு உங்களுக்கு இடையில வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல உனக்கும் பொம்மிக்கும் இடையில தான் நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், பொம்மி உன்னை தான் லவ் பண்றா, நீயும் பொம்மியை தான் லவ் பண்ற, சோ உங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அங்க இருந்து போயிடுறான். நம்ம ஜேமினும் என்ன இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது, நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யார் மீட் பண்ண வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பாள், அதுக்கப்புறம் ஹீரோ பத்தி தப்பா கூட பேசிருப்பாளே அந்த பொண்ணு தான். எதுக்காக என்னை மீட் பண்ண வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நீ நம்ம ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றேன்னு நான் கேள்விப்பட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன், அதனால உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சேன், நீயும் ஹாமினும் ஸ்கூல் டைம்ல இருந்து டேட் பண்ணிட்டு இருந்தது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல என்னன்னா இந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பான், ஆனா ஹீரோ எதுவுமே கண்டுக்க மாட்டான். இந்த ஆர்ட் ரூம் வந்தோடனே கண்ணாடி வழியா உள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினை பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருப்பான். அப்பயே அந்த பொண்ணு அதை பாத்துருப்பா, பாத்துட்டு ஏய் இங்க பாரு அப்படின்னு சொல்லி போட்டு அடிப்பா. சொல்லு நீ சொன்னதை நான் கேட்கவே இல்லை, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட கவனம் எல்லாம் அந்த பொண்ணு மேலதான் இருக்கா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா நம்ம ஹீரோயின் ஓ அப்பாவித்தனமா மூஞ்சி வச்சுக்கிட்டு உன் பின்னாடியே சுத்தி உன்னை மயக்கிட்டாலும் அப்படி இப்படி எல்லாம் பேசும்போது இங்க பாரு அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அந்த பொண்ணை புள்ளி பண்ணாத அப்படின்லாம் சொல்லும்போது நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ சொல்றதை நான் கேட்கலன்னா நீ என்ன பண்ண முடியும் உன்னால அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்பா. இப்ப நம்ம ஹீரோ வந்து நான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிருவாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப எதுக்காக இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்க, இன்னமும் வாழ்க்கை ஃபுல்லா என்னை கில்ட்டியாவே உட்கார வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது இல்ல ஹாமினுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால நீ இப்ப அவனையே நினைச்சுக்கிட்டு இப்படி இருக்கல,
இல்ல. அவனே இப்ப இருந்திருந்தா கூட இப்படி இருக்காதுன்னு தான் சொல்லியிருப்பான். அது சொல்றதுக்காக தான் நான் இப்போ உன்னை கூப்பிட்டேன். எனக்கு நாளைக்கு ஃபிளைட் இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிருவா. இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்கூல்ல நம்ம பொம்மி இருக்காங்க. பொம்மிக்கு கூட அந்த 2 பேர் இருப்பாங்கல்ல, அதாவது நம்ம ஜேமினை லவ் பண்றேன்னு சொல்லி கிரஷ்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாங்களா. அவங்க 2 பேர்ல ஒரு பொண்ணு வந்து கேக்குறா, நீ எதுக்காக ஜின்னோட பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதுக்கு கேட்கற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீங்க ரொம்ப க்ளோஸா தானே இருந்தீங்க, லவ் பண்றேன்னு தானே சொன்னீங்க, எதுக்கு பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அங்க சீனை கட் பண்ணா இங்க நம்ம பொம்மியும் ஜின்னும் அதே மாதிரி ஆர்ட் ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பொம்மி என்ன சொல்றா அப்படின்னா, நீ லஞ்ச் சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் உன்னை டேட் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதுக்காக தான் நான் இந்த ஸ்கூல்ல லஞ்ச் சாப்பிட்டேன். ஆக்சுவலாவே நான் ஸ்கூல்ல சாப்பிடுற பையனே கிடையாது, கடையில தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொல்லிட்டு இருப்பான். எப்பயுமே நீ என் கூட இருந்துட்டு இப்ப நீ என் பக்கத்துல இல்லன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு, உனக்கு அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பொம்மி கேட்பாங்க. இப்ப நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு தெரிஞ்சுக்க விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் கேட்பான். அதுக்கு நம்ம பொம்மி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வந்து உன்னை டேட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு காங் வந்து ஜேமினா லவ் பண்ணிட்டு இருந்தா, சோ அவங்களுக்கு இடையில நான் போயிடக்கூடாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை டேட் பண்றேன்னு போய் சொன்னேன். ஆனா நீ எதுக்காக அதை ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஜின்னு சொல்லுவான். என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ உன் ஃப்ரெண்டுக்காக உயிரியே கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி நீ ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருந்த, அதனாலதான் நீ எந்த லெவலுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக தான் நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ டேட்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம காங்குக்கு ஒன்னும் ஜேமின் மேல விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால நீயும் ஜேமினும் டேட் பண்ணுங்க அப்படின்னு பொம்மி கிட்ட சொல்லுவான். உடனே நம்ம காங்கு கதவை திறந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. பின்னாடியே நம்ம ஜேமினும் வந்துருவான். இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.